செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் ஆரம்பையரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார்த்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி, கார்த்திகை கடைசி நாள், டிசம்பர் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பௌர்ணமி திதி. இன்றைய பௌர்ணமி திதி பகல் 2:31 வரை இருக்கிறது. அதன் பிறகு பிரதம திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம். இரவு 2:20 வரை மிருகசீர்ஷம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். சுபம் நாம் யோகம். பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மிருகஷம் திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள் சேரும் போது சித்தியோகம் ஆகும். இன்றைய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்கள், தெய்வ காரியங்கள் செய்யலாம். இன்றைய தினம் பகல் 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை. இந்த குரு ஹோரை மிக நல்ல ஹோரையாக இருக்கிறது. காலை 7:30 10 மணி வரை. அதன் பிறகு குரு ஹோரை 11 to 12 2 நேரங்கள் நல்ல நேரங்களாக இருக்கிறது. இன்றைய தினம் இரவு 11 மணி, அதாவது 10 மணி 11 நிமிடத்திற்கு சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இன்றைய தினம் இரவு 10 மணி 11 நிமிடத்திற்கு மார்கழி மாதம், மங்களகரமான மார்கழி மாதம் பிறக்கிறது. இன்றைய தினம் பாஞ்சராத்திர தீபம். தீபம் என்பது வைகானசம், பாஞ்சரார்த்தம் என்று வைஷ்ணவத்தில் 2 வகைகள் இருக்கிறது. அதில் பாஞ்சரார்த்த ஆகமத்தை அனுஷ்டித்து தீபம் ஏற்றுபவர்கள் இன்றைய தினம் ஏற்றுவார்கள். ஸ்ரீரங்கம் கோயிலில் இன்றைய தினம் தீப வழிபாடு செய்வார்கள். அதாவது பாஞ்சரார்த்த தீபம் ஏற்றுவார்கள். ஸ்ரீரங்கத்தை ஒட்டியுள்ள எல்லா கோயில்களிலும் இன்றைய தினம்தான் பாஞ்சரார்த்த தீபம், கார்த்திகை தீபம். இன்றைய தினம் ஆகாமாவை புனித தினம். இன்றைய தினத்தில் புனித நீராடினால் சகல தோஷ நிவர்த்தி. இன்றைய தினம் பாம்பாட்டி சித்தர் ஜெயந்தி, அதாவது பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் ஜெயந்தியான தினம், அதாவது பிறந்த தினம். இன்றைய தினத்தில் சித்தர் வழிபாடு செய்பவர்களுக்கு மிக நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சடசீது புண்ணிய காலம். சடசீது புண்ணிய காலமான இன்றைய தினத்தில் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. சர்ப்பபலி விசர்ஜனம் என்று பஞ்சாங்கத்தில் போடவிருக்கும். இன்றைய தினத்திலே சர்ப்பபலி விசர்ஜனம் என்றால் சர்ப்பசாந்தி செய்வதற்கு ஏற்ற தினம். சர்ப்பசாந்தி செய்வதற்கு, மேலும் இன்றைய தினத்திலே சர்ப்பசாந்தி செய்து நாகதோஷ நிவர்த்திக்கான பரிகாரங்கள் செய்வதற்கெல்லாம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளை தினம் திங்கட்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி, டிசம்பர் 16/12/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை இன்று பகல் 12:27 வரை பிரதம திதி. அதன் பிறகு தித்திய திதி. திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். இரவு 1:13 வரை திருவாதிரை நட்சத்திரம். அதன் பிறகு புனர்பூஷம் நட்சத்திரம். அன்றைய தினம் சுப்ரம் நாம் யோகம், கௌளவகரணம். அதன் பிறகு தைத்துலாகரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரையும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், புனர்பூசமும் திங்கட்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகிய திங்கட்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் மார்கசிர பகுடம் என்று போடப்பட்டிருக்கும். மார்கசிர மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் பகலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை அன்று முதல் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு, இஷ்ட தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு ஏற்றதனும், இஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை செய்வதற்கு ஏற்றதனும். அன்றைய தினம் பரசுராமர் அவதாரம் செய்த தினம், பரசுராம ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் பரசுராமர் அவதாரம் செய்த தினம். அன்றைய தினத்தில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு வழிபாடு செய்துவிட்டு வந்தால் பரசுராமனுடைய பேரொருள் கிடைக்கும். அதன் மூலமாக பித்ரு தோஷங்கள், பித்ரு சாபங்கள் நீங்கும் என்று எதிர்பார்க்கலாம். மார்கழி 1ஆம் தேதி மழை. அன்றைய தினம் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனுர்மாத பூஜாரம்பம். அன்றைய தினம் முதற்கொண்டு 30 நாட்களுக்கு திருப்பாவை 30 பாசுரங்கள் பாராயணம் செய்வதற்கு ஏற்ற தினம். அதிகாலை நேரம், அதாவது இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு அதிகாலை நேரம். அதாவது அடுத்து வரக்கூடிய தை மாதம் விடுகின்ற, அதாவது தேவர்களுக்கு விடுகின்ற பொழுது என்று கூறுவார்கள். விடுவதற்கு முன்பாக மார்கழி மாதம் வருகிறது. இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரம். மார்கழி மாதம் என்பது பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதன்படி இந்த மாதம் முழுமைக்கும் கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு, பெருமாள் கோயில்களுக்கும் சிவன் கோயில்களுக்கும் சென்று வழிபாடு செய்வதற்கு
திருப்பாவை, திருவம்பாவை போன்ற பாசுரங்களை பாராயணம் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் தனுர்மாத பூஜாரம்பம் என்று கூறுவார்கள். இந்த மாதம் முழுமைக்குமே தினசரி அதிகாலை எழுந்திருந்து நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று திருப்பாவை, ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரத்தை பாடினால் திருமணமாகாத பெண்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஆண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் 17 12 2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று துத்தியை திதி. அன்றைய துத்தியை திதி பகல் 10:56 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்தியை திதி வருகிறது. அன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம். இரவு 12:44 வரை புனர்பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். பிராமியம் நாமயுகம், கரசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசமும் பூசமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தியோகம். அவை செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினத்திலே செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் சித்தியோகமாக இருப்பதனால் அன்றைய தினம் ஆபரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு மிக உத்தமமான தினமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை தான் ஆபரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற வாரம் என்று கூறுவார்கள். அதன்படி செவ்வாய்க்கிழமை என்று ஆபரேஷன் போன்ற காரியங்களுக்கு, அதாவது உங்கள் உடலில் எந்த கட்டிகள் இருந்தாலும் அந்த கட்டிகளை நிவர்த்தி செய்வதற்கு, உடலில் எந்த கோளாறுகள் இருந்தாலும் அதை நீங்கள் ஆபரேஷன் செய்து அகற்றுவதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. மேலும் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்றதனமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி டிசம்பர் 18 12 2024 புதன்கிழமை. புதன்கிழமை என்று திருத்தியை திதி. பகல் 10:06 வரை திருத்தியை திதி. அதன் பிறகு சதுர்த்தி திதி. அன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு 12:58 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் வருகிறது. மகேந்திரம் நாமகம், பத்ரே கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயில்யமும் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் சுப நாள். நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் குழந்தைகளுக்கு முதலாக சோறூட்டுவதற்கு, அதாவது அன்னப்பிராசனம் செய்வதற்கு, வளைகாப்பு, சீமந்தம் போன்ற காரியங்கள் செய்வதற்கு, போன்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் நாமகரணம், குழந்தைகளுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பேர் சுட்டு விழா நடத்துவதற்கு, ருது சாந்தி செய்வதற்கு, மங்கள ஸ்நானங்கள் செய்வதற்கெல்லாம் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் மாலை நேரத்திலே, அதாவது பகல் 10:06 பிறகு சதுர்த்தி திதி இருப்பதனால் அன்றைய தினம் சங்கட சதுர்த்தி, சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி. அன்றைய தினத்திலே புதன்கிழமை என்று படிப்பு விஷயமாக, அதாவது கல்வி விஷயமாக எந்த சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த சங்கடங்கள் தீர்வதற்காக மாலை நேரத்திலே, அன்றைய தினத்திலே, அதாவது புதன்கிழமை என்ற மாலை நேரத்திலே சங்கட சதுர்த்தி என்று விநாயகருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். நெய் தீபம் ஏற்றி அவருக்கு பழங்கள் நைவேத்தியம் செய்யலாம். அதன் மூலமாக எந்த விதமான சங்கடங்கள் கல்வியிலே, அதாவது படிப்பிலே இருந்தாலும் அந்த சங்கடங்கள் நிவர்த்தியாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். விநாயகருடைய பேரருள் நமக்கு கிடைத்து எல்லா இடைஞ்சல்களும் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் 19 12 2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று சதுர்த்தி திதி. பகல் 10:03 வரை சதுர்த்தி திதி. அதன் பிறகு பஞ்சமி திதி. அன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இரவு 1:59 வரை ஆயில்யம் நட்சத்திரம். அதன் பிறகு மகம் நட்சத்திரம். வைத்திருதி நாமயுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யமும் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம், மகம் வியாழக்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆகிய வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வைத்திருதி சிராதம், சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினம். சில ஹோமங்கள் செய்வதற்கும் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் அகத்தியர் ஜெயந்தி. அகத்திய மாமுனி அன்றைய தினம்தான் பிறந்தார் என்றிருக்கிறது. ஆகவே அகத்தியர் ஜெயந்தி. அன்றைய தினத்தில் அகத்தியரை வழிபாடு செய்பவர்கள், மேலும் சித்தர் வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் அகத்திய பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது குரு தோஷங்கள் விலகும். மேலும் சித்தர்களுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைத்து சித்த சாம்ராஜ்யத்தில் நீங்கள் இணைந்தவராக ஆவீர்கள். அன்றைய தினம் வியாழக்கிழமை குரு தோஷம் விலகுவதற்காகவும் அகத்தியரை வழிபாடு செய்யலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். குரு பகவானை வழிபாடு செய்யலாம். லட்சுமி ஐகிருவரை வழிபாடு செய்யலாம். மேலும் அன்றைய தினம் சதுர்த்தி காலை நேரத்தில் இருக்கிறது. வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரமாக இருப்பதனால்
நவகிரக தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற அடிப்படை தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக நாகதோஷ நிவர்த்திக்கு ஆயில்யம் நட்சத்திரம் மிகவும் பிரதானமான நட்சத்திரம். ஆகவே அன்றைய தினம் நாகதோஷ நிவர்த்தி செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி டிசம்பர் 20/12/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பகல் 10:49 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. அன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இரவு 3:47 வரை மகம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம், விஷ்கம்பம் நாமயுகம், தைத்துலகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. மரண யோகம், அதாவது அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் சேரும்போது மரண யோகம், பூரம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தி யோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக இரவு 3:47 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. என்றால் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் மகம் நட்சத்திரம் மரணயோகமாக இருப்பதனால் அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்தால் அந்த சுபகாரியங்கள் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சுபகாரியங்கள் செய்வதை வெள்ளிக்கிழமை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி டிசம்பர் 21/12/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று சஷ்டி திதி. அன்றைய சஷ்டி திதி பகல் 12:21 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்ததி வருகிறது. அன்றைய தினம் பூரம் நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 6:14 வரை பூரம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம், பிரீத்தி நாமயுகம், வணிசேகரணம், அதன் பிறகு பத்ரேகரணம், நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் பூரம் நட்சத்திரம் சேரும்போது சித்தியோகம், சனிக்கிழமையும் உத்தரம் நட்சத்திரம் சேரும்போது மரணயோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக மறுநாள் விடியற்காலை 6:14 வரை சித்தியோகம். ஆகவே அன்றைய தினம் அவசியம் நல்ல காரியங்களை செய்யலாம். அன்றைய தினம் கரிநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கரிநாள் தோஷம் என்பது பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கு என்பது கிடையாது, சுபகாரியங்கள் செய்வதற்கு மட்டுமே. அதுவும் அன்றைய தினம் கரிநாள் என்பது காலை 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு கரிநாள் தோஷம் கிடையாது. ஆகவே 10:30 மணிக்கு பிறகு 1 மணி வரை சனிக்கிழமை என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்குவதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வருவதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக அன்றைய சஷ்டிக்கு மந்தா சஷ்டி என்று கூறுவார்கள். மந்தா சஷ்டி என்றால் அன்றைய தினம் மந்தார மலர் கொண்டு நீங்கள் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்தால், மேலும் சூரிய வழிபாடு செய்தாலும் சூரிய தோஷங்கள் விலகும், சந்திர தோஷங்கள் விலகும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற சூரிய சந்திரன் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. ஆகவே சூரிய சந்திர தோஷங்கள் விலகுவதற்காக சனிக்கிழமை மந்தார மலர் கொண்டு சூரிய பகவானையும், அதன் பிறகு சந்திர பகவானையும், அதன் பிறகு முருகப்பெருமானையும் வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த மந்தா சஷ்டி என்பது மிக மிக உத்தமமானது, தோஷங்களை விளக்கக்கூடியது. அன்றைய தினம் பூர்வேதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் முதற்கொண்டு 3 நாட்களுக்கு தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, சிராத்தங்கள் செய்வதற்கு ஏற்றதனும். அவ்வாறு செய்தால் பித்ரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பகல் 3:06 மகராயணம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினத்திலே மகராயணம் என்றால், அதாவது பொதுவாக நிராயணம் என்று சாயனம், நிராயணம் என்று பஞ்சாங்க கணிதத்திலே 2 விதமான கணக்குகள் இருக்கிறது. அதாவது பூமி சாய்வதாக, சரியாக சாய்வதாக வைப்பது சாயனம். அது சாயாமல் நின்றால் என்ன இடம் வருகிறோமோ அது நிராயணம், நிர் அயனம் என்று கூறுவார்கள். அதன்படி சாயன முறைப்படி அன்றைய தினம் சனிக்கிழமை என்று பகல் 3:06 மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்வதாக ஒரு கணக்கு இருக்கிறது. அன்றைய தினம் நிஜ உத்தராயண புண்ணிய காலம். அன்றைய தினம் முதற்கொண்டு சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறார். அதாவது சனிக்கிழமை முதற்கொண்டு சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறார். ஆகவே அன்றைய தினம் நிஜ உத்தராயண புண்ணிய காலம் என்று நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஆகவே சாயன முறைப்படியும் நிஜமான உத்தராயண புண்ணிய காலமாகவும் அன்றைய தினம் இருப்பதனால் அன்றைய தினம் பித்ருக்களுக்கான பூஜைகள் செய்வதற்கு, சூரிய பூஜை செய்வதற்கு மிக மிக ஏற்றதனமாக இருக்கிறது. பொதுவாக அன்றைய தினம் சூரிய பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. வீட்டில் ரதம் போன்ற அமைப்பிலே கோலம் போட்டு நடுவில் சூரிய பகவான் உட்கார்ந்திருப்பதாக நீங்கள் கோலம் போட்டு வணங்கினால் நிச்சயமாக சூரிய தோஷங்கள் விலகும், மங்களங்கள் ஏற்படும். அன்றைய தினம் முதற்கொண்டு சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதாக ஐதீகமாக இருப்பதால் எல்லா நல்ல காரியங்களும்
அவசியமான நல்ல காரியங்கள் அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கலாம் என்பது விஞ்ஞான அடிப்படையான ஒரு செய்தி. அதாவது விஞ்ஞான அடிப்படையில், அதாவது பஞ்சாங்க அடிப்படை என்ன பொதுவாக நிராயண அடிப்படையில், பஞ்சாங்க அடிப்படை என்ற நிராயண அடிப்படையில் தை 1ஆம் தேதி தான் வடக்கு நோக்கி நகர்கிறார். ஆனால் விஞ்ஞான அடிப்படையிலும் சாயன அடிப்படையிலும் நிஜமான உத்தராயண புண்ணிய காலம் சனிக்கிழமை, அதாவது 21ஆம் தேதி, டிசம்பர் 21ஆம் தேதி வருகிறது. ஆகவே அன்றைய தினம் கூட சூரிய பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினமும் அதன் பிறகு தை 1ஆம் தேதி 2 நாட்களும் சூரிய பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் சூரிய தோஷங்கள் விலகும், பித்ருக்களுடைய தோஷங்கள் விலகும், பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அடுத்து இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் என்று பார்த்தால், இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் என்பது விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 3 ராசிகளுக்கு வருகிறது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:04 முதல் டிசம்பர் 17 செவ்வாய்க்கிழமை மாலை 6:47 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 16 திங்கட்கிழமை, டிசம்பர் 17 செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 17 செவ்வாய்க்கிழமை மாலை 6:47 முதல் டிசம்பர் 19 வியாழக்கிழமை இரவு 1:59 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் டிசம்பர் 18 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 19 புதன்கிழமை 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 19 வியாழக்கிழமை இரவு 1:59 முதல் டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:55 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 20 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 21 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் அந்தந்த ராசியை சேர்ந்தவர்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு நல்ல காரியங்களை செய்யலாம். இல்லாவிட்டால் அந்த காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.